இந்திய ரிசர்வ் பேங்க் சமீபத்துல ரெப்போ ரேட்ட நாங்க மாத்த போறதில்ல. 11வது முறையா அதே தான் மெயின்டெயின் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியானத தொடர்ந்து ஒரு சில பேங்க்ல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கொஞ்சம் மாத்துனாங்க. அப்படி ஃபெடரல் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு? நீங்க எஃப்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும்? என்ன டென்யூருக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஜெனரல் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க கிட்ட இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 3%, அதிகபட்சமா 7.4% வரைக்கும் கொடுக்குறாங்க. பொதுவா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது டென்யூரை பொறுத்து தான் மாறும். ஸோ நீங்கள் எந்த டென்யூருக்கு எஃப்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். குறைஞ்சபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 3% யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் 7லேருந்து 29 நாட்கள் வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கீமில் எஃப்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3% வட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 7% வட்டி கொடுக்குறாங்க. இதுவே 400 நாட்களுக்கு நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா 7.35% வட்டி கொடுக்குறாங்க. இவங்களோட அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 7.4% யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு 2 ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது 2 டிஃப்ரெண்ட் டென்யூர் வச்சிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது 777 நாட்களுக்கான எஃப்டி ஸ்கீம் ஒன்று, இன்னொன்று 50 மாதங்களுக்கான எஃப்டி ஸ்கீம். இது ரெண்டுல ஏதாவது ஒரு டென்யூர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, எஃப்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.4% வரைக்கும் வட்டி கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜெனரல் பப்ளிக்குக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, 60 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் மாறும். அது என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட குறைஞ்சபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 3.5% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமா 7.9% வரைக்கும் இவங்களுக்கு வட்டி கிடைக்குது. இவங்களுக்கான டிஃபரெண்டான டென்யூர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி 7லேருந்து 29 நாட்கள் வரைக்கும் இருக்கிற ஒரு டென்யூர்ல எஃப்டி போடுறாங்க அப்படின்னா 3.5% வட்டி கிடைக்கும். இதுவே ஒரு வருஷத்துக்கான டென்யூருக்கு எஃப்டி போடுறாங்க அப்படின்னா 7.5% வட்டி கிடைக்கும். 400 நாட்களுக்கான ஒரு ஸ்கீம்ல இவங்க எஃப்டி போடுறாங்க அப்படின்னா 7.85% வரைக்கும் வட்டி கிடைக்கும். இவங்களோட அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 7.9% யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, 777 நாட்களுக்கு ஒரு எஃப்டி போடுறாங்க அப்படின்னாலோ இல்லை 50 மாதத்துக்கான ஒரு எஃப்டி போடுறாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு 7.9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த எஃப்டி நம்ம போட்டுட்டு ஒருவேளை ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஃப்டி போட்டு 15 நாட்களுக்கு முன்னாடியே ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பெனால்ட்டியும் இருக்காது. 15 நாட்களுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா 1% உங்களோட வட்டியிலேருந்து பிடிச்சிப்பாங்க, மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ராயலுக்கான ப்ராசஸும் கூட. நம்ம சொன்ன மாதிரி ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சரி இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சரி இப்போ புதுசாக இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்க்காக தான் போடுவோம். கம்பேரிட்டிவ்லி நிறைய பேங்க்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது தான் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரும்புகிற டென்யூருக்கு எந்த பேங்க்ல அதிகமான வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.